இவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசும்போது சொன்னாங்க, எங்கள் ஐயா வந்து சொத்து பட்டியல் வழங்கியிருந்தார். அவங்களோட அஃபிடவிட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவங்க அண்ணன் ஜீவசகாப்தம் சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பேசும்போது பற்றி அந்த விஷயங்கள் சொன்னாங்க. மரியாதைக்குரிய கடன் கொடுத்துருக்குறாங்க விஜய் அவர்களுக்கு. அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்கிறார். ஆனால் அவரை வச்சு படம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்கள் சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. சொந்த கார் இல்லைன்னு சொல்றீங்க. கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் வெறும் 10,000ங்கிறாங்க. ஆமா என்ன, கேஷ் இன் ஹேண்ட் வந்து 10,000. கேஷ் அட் பேங்க் பாருங்க 40,000. என்ன அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே 800 கோடி சொத்துனா அடிச்சவங்க என்னென்ன? அப்ப இங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை என்ன பார்வையா பாக்குறீங்க? என்ன பார்வையா தான் பாக்குறீங்க?